அதேயும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தாவே, நீங்கள் எங்களுடைய நினைவாய் இருக்கிறபடியால் மீண்டும் இந்த நாளிலே எங்களுடைய ஜீவனை எங்களுக்கு தந்தபடியாலும் உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். புதிய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய ரட்சிப்புக்காக நன்றி அப்பா. சோஸ்திரம் சோஸ்திரம் பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரை இந்த நாளிலே பாடி துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நல்ல வாய்களை திறந்து நாங்கள் துதித்து ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அலங்காரமா அசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தும், அன்பு கூற வந்தும் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தும், தொழுதிட வந்தும் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தும், அன்பு கூற வந்தும் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தும், தொழுதிட வந்தும் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தும், அன்பு கூற வந்தும் யெகோவா தேவனே. சபையாராய் சொல்லுவோம். ஆராதிக்க வந்தும், அன்பு கூற வந்தும் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தும், தொழுதிட வந்தும் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தும், அன்பு கூற வந்தும் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தும், தொழுதிட வந்தும் தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிமையை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிமையை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தும், அன்பு கூற வந்தும் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தும், தொழுதிட வந்தும் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தும், அன்பு கூற வந்தும் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தும், தொழுதிட வந்தும் தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தும், அன்பு கூற வந்தும் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தும், தொழுதிட வந்தும் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தும், அன்பு கூற வந்தும் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தும், தொழுதிட வந்தும் தூயவர் இயேசுவையே. நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்திடுவோம்.
நாளிலே உற்சாகமாய் விதைக்கின்றோம். ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகுவ தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற ஏகுவ தேவ. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகுவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகுவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகுவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடதே, கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகுவ தேவனே. உற்சாகமா சொல்லுவோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகுவ தேவன் ராஜா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. Thank you Father. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகுவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபதலமா யூஷந்தூரி கலவரம். எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா ஆராதிப்போம், ஆண்டவரை நல்லா துதிப்போம். ஹல்லேலூயா. ராஜாவே உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவரே, உங்களை ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உங்களை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உங்களை ஆராதிக்கிறோம் இயேசுவே. எங்களுடைய ராஜாவே, எங்களுடைய ராஜா அப்பா. ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை துதி, ஆராதனை, ஆராதனை. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். அவர்களை அனுப்பிவிடுங்கள், அவர்கள் வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக. பார்வோனிடத்தில் ஆண்டவர் பேசினார், என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு, அவர்கள் ஆராதனை செய்யும்படியாக. நாங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள், அவரை ஆராதிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
எங்களை அவர் ஏற்படுத்தினார். காரணம் அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, பாடும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக. நன்றி ஆண்டவரே. ரபா ரேசுமதா ராஜாவே, தாயின் கருவிலே உருவான முதல்முடைய கண்கள் எங்களை கண்டபடியால் ஐயா, கரங்களை உயர்த்தி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நாட்களா இருந்தாலும் உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். இரக்கம் நிறைந்தவரே, ரபஷலதா ரமதளம பகலரதலு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆராதனை என் அப்பாவுக்கே, ஆராதனை என் ராஜாவுக்கே, ஆராதனை என் இயேசு ராஜாவுக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை என் ராஜாவுக்கே. காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் ஆராதனை அப்பாவுக்கே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மிக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மிக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அழுகுணமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே
உமக்கு ஆமே கண்மலையே என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை இயேசுவே உம்முடைய வல்லமைக்காக உம்முடைய கிருபைக்காக ஓ ரஷந்தா ஆராதிக்கிறோம். எல்லாரும் உச்சாமே கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படும். இயேசுவே உங்களை ஆராதிக்கிறோம். உயிர் தெழுந்த ராஜா உங்களை ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 பாபா சந்தலமரம் இயேசுவே ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 இயேசுவே துதி ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை ராஜா துதி ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை ராஜா துதி ஆராதனை அப்பாவுக்கே ஹல்லேலூயா ராஜா உங்களை ஆராதிக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினால் இந்த இடத்துல இருக்கிறோம். அவருடைய கிருபையினால் இந்த இடத்துல இருக்கிறோம். தேவன் தன்னுடைய கிருபையை தந்து எங்களை வழி நடத்துகிறார். இரக்கமுள்ள தேவன் இரக்கம் செய்து எங்களை வழி நடத்துகிறார். எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். சொல்லு மாறாதவர், வாக்குத்தத்தம் மாறாதவர், வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன், மனத்து உருகிற தேவன். ஹல்லேலூயா கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவர்.
கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆக்கியது உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. இயேசு 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 இயேசு. ஜீசஸ் 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 இயேசு 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 இயேசு. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், இயேசுவை கொண்டாடுகிறோம், இயேசுவை கொண்டாடுகிறோம். இயேசு 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 இயேசு. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை வேளைகளிலே இருதயம் உடைக்கப்பட்டவர்களால் தனிமையிலே இருக்கும் போதெல்லாம், யாரும் தேற்றுவார் இல்லாத நிலையிலே இருக்கும் போது என் ஆண்டவர் அருள்நாதர் அவர் தேற்றுகிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை தேற்றுகிற நல்ல தேவன், கரங்களை பிடித்து தூக்கி விடுகிற நல்ல தகப்பனாயிருக்கிறபடியால்
கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை. எத்தனை கட்டுக்கள் வந்தாலும் அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் நீக்கியது அவருடைய கிருபை. காயங்களை கட்டியது உங்க கிருபை. டாடி, எத்தனை காயங்கள் இருதயத்தில் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காயங்களுக்கு நல்ல பதிலாய் நல்ல மருந்தாய் என் இயேசு இருக்கிறபடியால் கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை. காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை எல்லாம் காட் கிரேஸ். எவ்ரிதிங் இஸ் காட் கிரேஸ். எல்லாமே தேவனுடைய கிருபை. எல்லாம் தேவனுடைய கிருபை. கிருபை 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 கிருபை. யேசய்யா யேசய்யா இயேசுவே 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 இயேசுவே. ஆவியானவரே, ஒரு விசையாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகள் எங்களை நிரப்புவீராக. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. புதிய ஒரு பலம் எங்களுக்குள்ளே வருவதாக. சமாதானம் பெருகுவதாக. தேவனுடைய கிருபை பெருகுவதாக. ஒரிபா சந்தல வரபா கபலவா. ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க. புதிய ஒரு அபிஷேகத்தை நான் கேளுங்க. நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. என்னை புதிய ஒரு அபிஷேகத்தினால இந்த நேரத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள் எங்களை ஆண்டவர் உங்களுடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுமே. ரெண்டு கரங்களை பற்றி சொல்லுவோமா? உடைய ஆலயத்தை, உடைய ஆலயம் நான் உடைய மகிமையினால் நிரப்புங்கப்பா. எல்லாரும் கேட்போம். எல்லாரும் ஆண்டவரே நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே தேவாலயம் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை ஓ ராஜா என்ன நிரப்புங்க. என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே தேவ மகிமை நிரப்படட்டும். மகிமை நிரப்பப்படட்டும். ஆலயம் முழுவதும், ஆலயம் முழுவதும், ஆலயம் முழுவதும் தேவ மகிமை, இயேசுவின் மகிமை, பரிசுத்தாவிட மகிமை, பரிசுத்தாவிட மகிமை, பரிசுத்தாவிட மகிமை, பரிசுத்தாவிட மகிமை, தேவ மகிமை நிரப்புவதாக. ஓ ரப சந்தல பரப கபல பரபதலப. மகிமை பரிசுத்த ஆவியானவரே, உடைய மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ நீங்கள் ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய சரீரமாய் ஆலயத்தில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் ராஜா, வாழ்கிறீங்க. ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்கள் நடத்துகிறீர்கள் ராஜா. இயேசுவே,
ஆலயம் முழுவதும் நிரப்புங்கப்பா. தேவ மகிமையினால் நிரப்புங்க. எல்லாருக்கும் ஆண்டவரே தேவ மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ராஜாதி ராஜா ஆசரிப்பு கூடத்தில் வந்த ஷெக்கேனா மகிமை அல்ல, தேவ மகிமை பரிசுத்த ஆவியோட அக்கினியின் உள்ள நாம் உள்ள மகிமை நிரப்புவதாக. பெந்தெகோஸ்துடைய நாளுடைய அனுபவம் ஆவியானவன் நிரப்புவீராக. அக்கினி நாவுகள் மகிமை இறங்குவதாக நிரப்புவீராக. நிரப்புங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஓரிபா சந்தா லபரபா அந்நிய பாசைகளினாலே துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ரீபா பாபா லாரா தாலமா பாபா தா ரிக்கேலோ ரிசோலோ ரோதோமா ஆலயம் முழுவதும் நிரப்புங்க. எங்களை நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்னுடைய ஆளுகை செய்யுங்க. ரிசந்தோலோ ரோதா பாபா காபாலா தாலமா மாமதாலா ரிசோலோ ரோதோலோ காபாலா ரதே ரிசோலோ ரோதோமா பாபா காலபா ரபா தாலமா பாபா தாலா மரியலபா ரிபா சந்தலபா காபாலா பரபா தாலா பரதலா பாரே இயேசுவே. ஹalleluya hallelujah ரிமஷந்தல வரபா கபலா ரதல வரபா நிரப்புங்க. ரியல வரபதல வரதல ரெமுலோ இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. தேவ வல்லமை ஆலயம் முழுவதும் நிரப்புவதாக. தேவ வல்லமை ஆலயம் முழுவதும் நிரப்புவதாக. இயேசுவே. Hallelujah, hallelujah, hallelujah. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயம் ஆகணுமே. எங்களுடைய முகங்கள் மாறணும் அப்பா, முகங்கள் மாறணுமே, ஒளிமயம் ஆகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆண்டவரை கூட முகங்கள் பிரகாசிக்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. ஹalleluya. ஆண்டவரே, ராஜாவுடைய முகங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக. ரிபா சந்தலப ரப கமலப ரபதலபர ரிபா சந்துல ரதமமதல ரியந்தல ரிபலப கபலப ரதலப ரப ஷலப ரியலபலப. இயேசுவே, ஆவியானவரே, எங்களை உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். முகங்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, பாவங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, பாவங்கள் விலகி போவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உண்டாவதாக. முகங்கள் மாறணும், முகங்கள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, பிரகாசம் அடையட்டும். இயேசுவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தரை பாடி துதித்து நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை செய்தீங்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசு ராஜாவே. நாளும் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காணிக்கை போட்ட கரங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படியாக எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் முதல் வாரம் கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது. மாத்திரமல்ல, பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. வாங்க, எங்கட வீட்டில் எல்லோரும் வாங்க, நாங்கள் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். வராத ஆக்களுக்காக அநேக காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் உபவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் ராபின்சன் ஐயா அவர்களை கரங்களை தட்டி இந்த இடத்துல நாங்கள் வரவேற்போம் தேவனுடைய வார்த்தைக்காக. திரியேக தேவனாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all in the name of the triune God, God the Father, God the Son, and God the Holy Spirit. God
has given me yet another opportunity to stand before you, seeing your face and share his words. அவருடைய வார்த்தைகளை, உங்களுடைய முகத்தை பார்த்து இந்த இடத்திலிருந்து கூறும்படியான ஒரு பாக்கியத்தை தந்ததற்காக அவருக்கும் போதகருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல விருத்த சேதனமுள்ள காதுகளோடும் இதயத்தோடும் அமர்ந்து அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆவலோடு இருக்கின்றோம். நீர் உம்முடைய ஆவியினால் என் மூலமாக பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு விருத்த சேதனமுள்ள நல்ல காதுகளையும் அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனதையும் அந்த மனதிலே ஆராய்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு கிறிஸ்தவ குடும்ப ஜீவியத்திற்கு ஆண்டவரே ஏற்புடையதானவைகளை எங்களுடைய இதயத்திலே செலுத்தி அவைகளை நிரந்தரமாக பதித்து வைத்து அவைகளின்படி நடக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆலயத்துக்கு போகாண்டாம், ஆலயத்துக்கு போக வேண்டாம், பாடல் பாட வேண்டாம், திருமறை வாசிக்க வேண்டாம், திருமறை வாசிக்க வேண்டாம், பிரசங்கம் கேட்க வேண்டாம் என்று அறிவில் சிறந்தவர்கள் கூட்டம் கூடி ஒரு தீர்மானம் எடுத்தார். போன வாரம் என்ன பாடினாங்க, என்ன வாசித்தாங்க, என்ன பிரசங்கம் பண்ணாங்க ஞாபகம் இல்லையே. அதுக்கு முந்தின வாரம் பாடினது, வாசித்த பகுதிகள், பிரசங்கங்கள் ஞாபகம் இல்லையே, ஞாபகம் இல்லையே. போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ கூட்டத்தில் இருந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனார் எழும்பி நின்று இப்படி சொன்னார். அவன் போன வாரம், அதுக்கு முந்தின வாரம், 2 மாதத்திற்கு முன்பு, 2 வருடங்களுக்கு முன்பு பாடினது, பிரசங்கம் பண்ணது எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இல்லாதனால ஆலயத்திற்கு போக வேண்டாம், போகிறதெல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்கிறீங்களே. 2 மாதத்துக்கு முன்பாக நீங்கள் காலை உணவு என்ன சாப்பிட்டீங்க, மதிய உணவு என்ன சாப்பிட்டீங்க, 4 மணிக்கு என்ன சாப்பிட்டீங்க, பிறந்த நாளில் இருந்து இதுவரையில் என்ன சாப்பிட்டீங்க என்கிற ஒரு எண்ணம் ஞாபகம் உங்களுக்கு இருக்குதா? இல்லை. ஆனால் நீங்கள் சாப்பிட்ட காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு உங்களுடைய சரீர வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் உதவியதா இல்லையா? அதுபோலத்தான் அது உதவியதென்றால் உங்களுடைய வளர்ச்சிக்கு, இங்கே நீ போன வாரம் என்ன புசித்தா என்பது முக்கியமல்ல, என்ன பாடின அது அந்த நாளுக்கு, அந்த வாரத்திற்கு உன்னை அவருடைய பாதையிலே நடத்தி ஆவிக்குரிய வளர்ச்சியை தந்ததா இல்லையா? அப்போ வரணுமா வேண்டாமா? It is very, very, very important to come to the church, worship Him, singing song, reading the scripture, hearing the words being broken. பாடுறது, வேத வாசிப்பு, வார்த்தைகளை கேட்கிறது, இதெல்லாம் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே வளர்க்கிறபடியினாலே நாம் ஆலயத்திற்கு கண்டிப்பாக, பைபிளில் கூட எபிரேயர் 10:25 ஆலயம் கூடி வருவதை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட கூடாது.
we should never stop coming to the church. Coming to the church. முடியவே இருக்கக்கூடாது, விட்டு விடவே கூடாது. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நான் ஒரு ஆசிரியன். நிறைய வருஷமாக இறையியல் கல்லூரியிலே நான் டீச் பண்ணியிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான மாணவர்களை நான் பயிற்றுவித்திருக்கிறேன். அவர்களெல்லாம் நல்ல நல்ல ஊழியங்களெல்லாம் பாஸ்டராக பெரிய பெரிய இடங்களில் வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்த எல்லா மாணவர்களையும் there are only 3 categories of students. 3 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா காலங்களும் நான் கண்டது. ஒன்று லைக் கேம்பர். the first group of students are like camber. கேம்பர்னா தெரியுமா? சூடம். என்னது? சூடம். கற்பூரம். ரெண்டாவது the second type is charcoal. கரி. சார்கோல்னா கரி. மூன்றாவது கேட்டகரி வாழைத்தண்டு. The first category is like camber. The second category is like charcoal. The third category is the stem of a plantain. Stem of a plantain. The camber type of students, கற்பூரம் போன்ற மாணவர்கள் சொன்ன உடனே அப்படி எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. சூடத்தில் கற்பூரத்தில் பற்ற வச்சாலே போதும், திடீர்னு உடனே பற்றிடும். அதே மாதிரி the second group, the charcoal, அடிச்சு சொன்னதை திரும்ப சொல்லி உதாரணங்கள் சொல்லி கதைகள் சொல்லி மறுபடியும் சொன்னாதான் இங்கே ஏறும். தேர்ட் குரூப் வாழைத்தண்டு, ஸ்டம் ஆஃப் ஏ பிளான்டைன். எவ்வளவு தீ கொடுங்க, எரியவே. எவ்வளவு டீச் பண்ணுங்க, எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது. நம்மத்தியில் எல்லாரும் கேம்பராய் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கற்பூரமாக அதை சொல்கிறத உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக. அப்படி இல்லாத பட்சத்தில் குறைந்தபட்சம் திரும்ப 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 சொல்லுகிறவைகளை கேட்டாவது புரிந்து கொண்டு அவைகளின்படி நடக்க பிரயாசப்படும். சரி, செய்தி இஸ் வெரி சிம்பிள் டுடே. What is the church in biblical perspective? And the prominent purposes of the church. திருச்சபை என்றால் என்ன? இந்த திருச்சபையின் முக்கியமான நோக்கங்கள் எவை? திருச்சபை என்றால் என்ன? அதனுடைய நோக்கம். முதலாவது, திருச்சபை என்றால் என்ன என்று படிப்பதற்கு முன்பதாக திருச்சபை என்றால் எது அல்ல. First, before considering what is church, and we are going to consider what is not the church. Not the church. சூரியன் காலையில் கிழக்கே உதிக்கிறது, அது மாலையில் மேற்கே மறைகிறது. வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம். பூமி தட்டையானது, சுழலாமல் ஓர் நிலையில் இருக்கிறது.
சரிதானே? சரிதானே? காலையில் the sun rises in the east and sets in the west. உண்மையா இல்லையா? சரி. வானம் நீல நிறம், சமுத்திரம் உண்மைதானே? உண்மைதானே? பூமி நிலையாய் நிற்கிறது, அப்படிதானே? நம்ம சுத்திட்டா இருக்கிறோம். உண்மை தவறு. பேச்சு வழக்கில் what we observe it is true, in fact scientifically wrong. சூரியன் கிழக்க ஒதுக்குதா? மேற்க போகுதா? பூமி தான் தன்னுடைய ஆக்சிஸில் என்ன செய்யுது? சுத்திட்டு. ஹீலியோசென்ட்ரிக் வேர்ல்ட், அதாவது சன் சென்ட்ரிக் வேர்ல்ட். ஹீலியோஸ்னா சூரியன், இது கோளங்கள் எல்லாம் அவைதான் சுத்துகிறது. அப்போ நமக்கு என்ன தோன்றுறது? பூமி சூரியன் கிழக்க தோன்றி மாலையில் மேற்கே மறைகிறது மாதிரி தோன்றுகிறது. வானம் வானம் என்று ஒன்றே இல்லை, அது வளிமண்டல். சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் வேகமாக, அதாவது பவர்ஃபுல்லாக வீசுகிறபடியினாலே இந்த வளிமண்டலம், அந்த ஒளி, அது சூரியனிலிருந்து வருகிறதான நீல நிற அந்த கதிர்களினாலே எப்படி தோன்றுது? போக 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 அங்கே ஒன்றுமே இல்லை, வளிமண்டலம் தான். இட் இஸ் எம்டி ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ். கடலில் உள்ள சமுத்திரத்தை எடுத்து, தண்ணீரை எடுத்து, சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து பார்த்தா நீலதன மாட்டா இருக்குது, கலர்லெஸ். இது கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ். அப்போ கடல் நீர் கொஞ்சம் ஸ்வீட்டாவது இருக்கும், உப்பு தன்மையாவது இருக்கும், இந்த தண்ணி மாதிரி இல்லை. அப்போ நம்ம பேச்சு வழக்கில் நாம் சொல்லுகிற காரியங்களுக்கும் விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுபோலத்தான் சில வேளைகளில் நாம் சர்ச்சை ஒரு பில்டிங் என்று கன்சிடர் பண்ணுகிறோம். The church is not a building. Church is not a. முதலாவது நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், ஆலயம் என்பது ஒரு கட்டிடம் அல்ல. அப்போஸ்தலர் 7:48-49, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் 49:49, 17:24-25, 1 Kings 8:27, ஐசாயா 66:1. இவைகளெல்லாம் பார்க்க நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் குடி இருக்கிறதில்லை சொல்கிறாங்களா? யாராவது ஒரு ஆள் வாசிங்க. 7:48-49. இது யார் சொல்கிறது? ஸ்தேவான் சொல்கிறது. 17ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 ராஜாக்களில் யார் சொல்கிறார்? சாலோமன் சொல்லுகிறார். 66:1 ஏசாயா, 66:1 ஏசாயா சொல்லுகிறார். அதாவது நாம் கட்டுகிற ஆலயத்தில் தேவாதி தேவன் குடியிருப்பது இல்லை. இரண்டாவதாக சாலோமன் சொல்லுகிறார், வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டுகிற இந்த ஆலயம் எத்தனைக்கு சரி. ஏசாயா சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒரு கைகளினால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்திற்குள்ளாக இருப்பது இல்லை. யார் ஆலயம்? 1 கொரிந்தியர் 3:16, 6:19, எபேசியர் 3:17 பார்க்கிற போது
நாமே உண்மையான ஆலயம். நாமே உண்மையான ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற உண்மையான ஆலயம் நம்முடைய சரீரம். அப்படி என்றால் ஆலயங்களாக இந்த கட்டிடத்திற்குள் வந்து ஒரு குடும்பமாக தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதான் பிப்ளிக்கலி கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சர்ச். ரெண்டாவது, திருச்சபை ஒரு கிறிஸ்தவ மத பிரிவு அல்ல. The church is not a Christian religious denomination. இன்றைக்கு நாம் என்ன சொல்றோம்? ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு, புரொட்டஸ்டன்ட் சர்ச்சு, மெத்தடிஸ்ட் சர்ச்சு, பேப்டிஸ்ட் சர்ச்சு, இம்மானுவேல் சர்ச்சு, இம்மானுவேல் சர்ச், பெந்தேகோஸ்து சர்ச்சு. இப்படி ஒரு சபை புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. கிறிஸ்து சபை, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். எத்தேசத்தாராயினும் சபை ஒன்றே ஒன்று. கற்பர்களோ வெளுத்தவர்களோ உயரமானவர்களோ குள்ளர்களோ படித்தவர்களோ பாமரர்களோ படியாதவர்களோ எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சபையின் அங்கத்தினர்கள். He is the head of the church. All of us from east to west, north to east to west and north to south, எங்கிருந்தாலும் அவருடைய, அதாவது தலையாகிய அவருடைய அவயவங்களாக நாம் இருக்கிறோம். மூன்றாவது, வாட் இஸ் நாட் எ சர்ச்? சபை ஒரு மத சமூக அரசியல் நிறுவனம் அல்ல. The church is not a religious, social or political organization. It is a living organism. உயிருள்ள அவயவங்கள். உயிரற்ற எந்த விதமான ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ளாகவும் சபை என்ன செய்ய முடியாது? புகுத்திவிட முடியவே முடியாது. நான்காவது, திருச்சபை எந்த ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதர்களுக்கு உரியது அல்ல, சொந்தமானது அல்ல. The church does not belong to any human leader, how big and great he or she might be. He may be a pope, bishop, pastor like Paul Yonggi Cho. No. The church belongs to God. கிரேக்கத்தில் கிரியாக்கோன், belonging to God. We all as a church belong to God, not belong to Shashi Pastor. So negatively, these are the things that we have to consider what the church is not. Then what is a true church? சபை என்றால் என்ன? வேத கலாசாலைகளிலே, தியாலஜி இறையியல் கல்லூரிகளிலே சபையை பற்றிய கல்விக்கு உபயோகப்படுத்துகிறதான பதம் எக்லீசியாலஜி. The study of the church is called ecclesiology in English. The term ecclesiology is derived from two Greek words. One is ek, another one is kalio. ஒரு வார்த்தை எக்கு, இன்னொன்று காலியோ. எக் என்றால் உள்ளிருந்து அவுட், டேக்கன்
out from in somewhere. Kalio means அழைத்து வேறு திரிக்கப்பட்ட set apart people. So it is a community called out from the sinful world, washed by his precious blood, made as his children and set apart to fulfill his purposes. பாவம் நிறைந்த உலகிலிருந்து அப்படியே தூக்கி எடுத்து கல்வாரி இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்தில் சேர்த்து அவருடைய காரியங்களை நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பிரத்யேகப்பட்ட ஒரு கூட்டம்தான் சபை. Church is a transformed new community of God, called out from the sinful world, being washed by his precious blood and set apart to fulfill his purposes. Hallelujah. 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 ஒரு பாவ நிறைந்த உலகத்தில் இருந்து பாவிகளாக ஜீவித்த நம்மை அவருடைய கிருபையினால் அவருடைய அன்பினால் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு உயிருள்ள மாற்றமடைந்த ஒரு புதிய சமூகம்தான், தேவனுடைய புதிய சமூகம்தான் சபை. சரி, சபை இதுதான் சபை. இந்த சபையை இவ்விதமாக ஆண்டவர் அவருடைய செட் அப்பார்ட் கம்யூனிட்டியாக பிரத்யேகப்படுத்துவதற்குரிய காரணம் என்ன, நோக்கம் என்ன? The first and the foremost upward purpose of the church is worship. இந்த சபையின் மேல் நோக்கி செய்யப்பட வேண்டிய கடமை என்னவென்றால் என்னது? ஆராதனை. மீட்கப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட புதிய சமூகத்தின் பிரதான பணியே ஆராதனையாகும். வான தூத சேனைகள் ஓய்வின்றி மனோகர கீதங்களால் பாடி ஆராதிக்கிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த எக்ஸோடஸில், யாத்திரையாகம புஸ்தகத்தில், when you look at the book of Exodus, Moses encounters Pharaoh. போய் நின்று கொண்டு அவர் கேட்கிறார். வாசிங்க 7:6 யாத்திரையாகமம். இஸ்ரவேல் ஜனங்களை 7:6 இல்லையா? யாத்திரையாகமம் 7:6. அதாவது இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு இவர் கூறிய காரணம் என்னவென்றால், என் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீ அனுப்பு. இருக்குதா இல்லையா? வர்ஷிப் என்கிற வார்த்தை இருக்குதா இல்லையா? அதில் வனாந்தர அடிமைத்தனத்தில் இருந்தல்ல, பாவ கட்டிலிருந்து அல்ல, அசுத்தத்திலிருந்து அல்ல, தாந்தோனித்தனமாக ஜீவிக்கிற ஒரு நிலைமையிலிருந்து அல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு விடுதலையோடு திறந்த வனாந்தரத்திலே ஆராதிக்கும்படியாக என் ஜனங்களை அனுப்ப வேண்டும். வான தூத சேனைகள் அவரை ஆராதிப்பதைத்தான்
முக்கிய பணியாக கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்ட ஜனத்தினுடைய பிரதான பணி ஆண்டவரை ஆராதிப்பதாகும். புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் வாசித்து பாருங்கள், கட்டளையாக வெளிப்படுத்தல் 19:10, 22:9 தேவனை தொழுது கொள், வர்ஷிப் காட், வர்ஷிப் த லார்ட் என்ற கட்டளையை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 13:15 பார்க்கிற போது அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று பார்க்கின்றோம். அப்போ நோக்கம் என்ன? upward responsibility of the redeemed, set apart, transformed new community of God is worship. எப்படி ஆராதிக்க கேள்வி இருக்குதா இல்லையா? அவர் worship is a time of rejoicing. worship, ஆராதனை என்பது மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனை மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 100:1-2, Psalms 100:1-2 என்ன சொல்லுது? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். 16:11 அதே தான் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். I was glad, very glad when they said to me, let us go to the house of the Lord as church. நான் தான் சர்ச்சி, போய் கூடி ஆராதிப்போம் என்று சொல்லுகிற போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். There is singing, there is dancing, there is deliverance, there is victory. Let us go to the house of the Lord as temple to worship Him. சந்தோஷம் இருக்கா? மகிழ்ச்சியோட இருக்கா? இந்த இடத்துல ஆலயங்களாக வர்றதுக்கு விருப்பம் இருக்குதா? வராமல் இருந்தால் ஒரு கூடுகையாக எபிரேயர் 10:10 பார்க்குறது போல் பாஸ்டர் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்பார், அதுக்காக போகணும். சரி, அது மாத்திரம் இல்லைன்னா சும்மா வீட்டிலே கழிச்சிடலாம். ஒரு உற்சாகம் இருக்குதா? ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? துக்கத்தோடு வந்தால் கூட வாயை மூடிக்கிட்டு ஏனோதானோன்னு, இது உண்மையான ஒரு ஆராதனை அல்ல. நம்ம பாடுகிறது போல மகிழ்ச்சியோடு, ஆரவாரத்தோடு, சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அது ஞாயிற்றுக்கிழமை இங்கே வாரம்னு நினைக்கும் போதே வீட்டில் இருக்கிறதுக்கு இருப்பு வரக்கூடாது. ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி. இங்கே வந்து கூட தூக்கு மூஞ்சியோடு இருக்கக்கூடாது. மூஞ்சி நீட்டிக்கிட்டு அமைதியாக உட்காரக்கூடாது. எழும்பி நிற்க முடியாமல் இருந்தால் கூட கையை உயர்த்தி கைதட்டி பாடி ஆட்பரித்து அவரை என்ன செய்யலாம்? மகிமைப்படுத்தலாம். அது வேதனையோடு அவரை ஆராதிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. சந்தோஷத்தோடு நீங்கள் ஆராதித்தால் அதற்குரிய பலன் உண்டு. செகண்ட், our worship should be spiritual. Worship should be in spirit and in truth. Our worship should be in the beauty of holiness. ஆவிக்குரிய ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆராதனை உண்மையுள்ளதாக, ஆவியால் நிறைந்ததாக, பரிசுத்த அலங்காரத்தோடு செய்யப்படுகிற ஒன்றாக காணப்பட வேண்டும். ஆவியில் நிறைந்து நாம் ஆராதிக்க வேண்டும். நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்று கூட நான் இந்த இது பேசுகிறது பாஸ்டருக்கு தெரியாது. 2 பாட்டு என்ன பாட்டு தான்? ஆராதனை பாட்டு. கர்த்தரை மகிமையோடு, சந்தோஷத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு ஆராதிக்கிறதை பற்றியதான பாடல்களை நாம் பாடினோம். நம்முடைய ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனையாக காணப்பட வேண்டும். 3வது, our worship should be inspirational.
நம்முடைய ஆராதனை இன்ஸ்பைரேஷனலாக காணப்பட வேண்டும். அதாவது ஆராதனை நம்ம தேவனுக்கு சமீபமாய் அழைத்து செல்ல நம்முடைய பாடல்கள், நம்முடைய துதி, நம்முடைய ஜபங்கள் எல்லாம் எழுச்சியூட்டி உந்து சக்தியாக பரவசமூட்டி தேவன் அண்டைக்கு, தேவனே நான் அண்டை சேர்வதற்கு நான் இவ்விதமாக ஆராதிக்கிறேன் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் வர்ஷிப் சுட் பி நம்மை இன்ஸ்பைரேஷனல் என்று சொல்லும்போது எழுச்சி ஊட்டத்தக்கதாக இன்னும் ஆண்டவருக்கு சமீபமாக வந்து எல்லாம் சேர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அனுகூலமாக காணப்பட வேண்டும். நான்காவதாக அவர் வர்ஷிப் சுட் பி டிரான்ஸ்ஃபர்மேஷனல். நம்முடைய ஆராதனையில் நம்ம என்ன கேட்குறோம்? we hear sound doctrine, ஆரோக்கியமான உபதேசம். ஆரோக்கியமான அப்படி தானே ஐயா இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறது என்ன தவறாட்டியாக தான் பேசுகிறேன்னா? இல்லை வேதத்திலிருந்து தானே பேசுகிறோம். அப்போ நம்ம பேச கேட்கின்ற இந்த ஆவிக்குரிய சத்தங்கள் நம்மை கிறிஸ்துவுக்கு ஒத்த சாயலாக மாற்ற வேண்டும். நம்முடைய பண்புகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே தேவனைக்கு ஒத்ததாக காணப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை பார்க்கத்தக்கதாக பொறுமை, தாழ்மை, அன்பு எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவனுடைய சாயலாக நம்மை மாற்றக்கூடியதாக அமைய வேண்டும். ஃபர்ஸ்ட், இட் இஸ் a time of rejoicing. Second, it should be spiritual. Third one is our worship should be inspirational. Fourth, our worship should be transformational. நம்மை மாற்றக்கூடியதாக, கிறிஸ்துவை போல நம்மை மாற்றக்கூடியதாக அமைய வேண்டும். செகண்ட், இரண்டாவது நோக்கம் இன்வர்ட் பர்பஸ். முதலாவது upward. The first purpose of the church is upward, and that is worship. Second, inward purpose, fellowship. அதாவது கொய்னோனியா, பாஸ்டருக்கு தெரியும், கொய்னோனியா ஃபெல்லோஷிப், ஐக்கியம். இரண்டாவது சபையின் நோக்கம் ஐக்கியம், கிறிஸ்துவின் ஜீவனை ஒன்றாக பகிர்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். அதாவது ஃபெல்லோஷிப் என்று சொன்னால் சீக்கிரமாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த சபையின் ஐக்கியத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதான இமேஜஸ், கருத்துக்களை பார்த்தால் எளிதாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். Only when we consider the biblical images that we see as church, it is very easy for us to understand what is fellowship. What is fellowship? முதலாவது, the church is the body of Christ. சபை கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் சரீரம். 1 யோவான் 1:3-7, ஆக்ஸ் 2:4, இதை படிங்க. ரோமர் 12:4-5, 1 கொரிந்தியர் 12:27, இவைகளெல்லாம் பார்க்கிற போது யாராவது ஒரு ஆள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:27 வாசித்தாலும் போதும், ஒரு வசனம். நீங்களே கிறிஸ்துவின் தனித்தனியே அவயவங்களாகவும் இருக்கிறீர்கள். Christ is the head of the church and we, the believers, are the body of the church. பாடிக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? அநேக இருக்குது, அப்படித்தானே? ஆனால் எப்படி இருக்குது? ஐக்கியமாக இருக்குதா இல்லையா? ஒன்றித்து இருக்குதா இல்லையா? இணைந்து இருக்குதா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் உண்டா இல்லையா?
எனக்கு இருக்கிற முக்கியத்துவம் இங்கே எல்லாருக்கும் உண்டு. என்னை காட்டில் அதிகமான முக்கியத்துவம் உண்டு. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த சரீரத்தில் காணப்படாத உறுப்புகளுக்குத்தான் இங்கே வந்து பாடி ஆடி அவைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹார்ட் பார்க்குறோமா? ஹார்ட் பார்க்க முடியல, கிட்னி பார்க்க முடியல, லங்ஸு பார்க்க முடியும், லிவர். ஆனால் அவைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் உண்டு. அதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் ஒரு சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம், ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பணி உண்டு. இதை நீக்கி ஒரு வெட்டி விட்டால் பிரயோஜனமற்றதாக செத்து போகக்கூடிய ஒன்றாக காணப்படும். ஒரு அவயவத்தை வெட்டி விடுங்கள், அப்போ இணைந்து தலையாகிய கிறிஸ்துவோடு செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பு சரீரத்திற்கு உண்டு. இரண்டாவது, சபையை ஒரு குடும்பமாக பார்க்கிறோம். ஒரு குடும்பம், ஒரு வீட்டாராக பார்க்கிறோம். எபேசியர் 2:19, கலாத்தியர் 6:10 பார்க்கிற போது, கடவுள் நம் தந்தை, God is our father. We are brothers and sisters in a family. ஆழமான குடும்ப உறவை பாருங்க. ஒரு குடும்பத்தில் பாசம் இருக்கணும், உறவு இருக்கணும், அன்பு இருக்கணும், விசாரிப்பு இருக்கணும், உதவி இருக்கணும், ஃபெல்லோஷிப். அப்வர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்ஷிப்பு. இன்வேர்டுன்னு சொல்லும்போது ஃபெல்லோஷிப்பு. இந்த ஃபெல்லோஷிப்பு முதலாவது ஒரு சரீரத்தை போன்றது, ரெண்டாவது ஒரு குடும்ப உறுப்பினர்களை போன்றது. ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பாசம், எவ்வளவு உறவு, எவ்வளவு அன்பு, எவ்வளவு விசாரிப்பு, எவ்வளவு உதவி தேவையோ மற்றவர்களுக்கு செய்கிறோமோ அதை போன்று இந்த கிறிஸ்தவ குடும்பத்திலேயும் என்ன செய்யணும்? செய்து வாழ்வதுதான் ஃபெல்லோஷிப், கொய்னோனியா, ஐக்கியம். மூன்றாவது, தேவனுடைய மாளிகையின் உயிருள்ள கற்கள் என்று நாம் பார்க்கிறோம். உயிருள்ள கற்கள், ஒரு மாளிகையின் உயிருள்ள செங்கல் தான். ஆனால் அதுக்கு உண்டு, நம்மளை செங்கலுக்கு ஒப்பிட்டு பேசினாலும் இந்த செங்கல்களுக்கு என்ன உண்டு? உயிர் உண்டு. அதாவது இந்த செங்கல்கள் எப்படி இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறது, இசைவாய் சாந்தெல்லாம் போட்டு எவ்வளோ ஒற்றுமையாக கட்டப்பட்டிருக்கிறதோ அதுபோல இணைவாய் இசைவாய் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டியது தான் திருச்சபை. அப்போ நான் என்ன செய்யுது? ஒன்று கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய், ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களால் என்று ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி உயிருள்ள கற்களாக ஒரு மாளிகையாக எழும்ப வேண்டியது தான் என்னது? ஐக்கியத்தோடு எழும்ப வேண்டியது தான் திருச்சபை. எல்லாவற்றுக்கும் மேலாக திருவிருந்தை பாருங்க. அநேகராகிய நாம் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறோம், அப்படிதானே? ஒரு பங்கை. அப்போ நம்ம அநேகராகிய எப்படி இருக்கு? ஒன்றாய் ஒரு குடும்பமாய் இருக்கிறோம். ஒரே அப்பம், அநேகராகிய நாம் எல்லோரும் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒன்றாயிருக்கிறோம். ஒன்றாய் 1 கொரிந்தியர் 10:16-17 வாசித்து பாருங்கள். அதே தான். ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் ஐக்கியமாய் இருக்கிறோம். இந்த ஐக்கியம் நம்மகிட்ட இருக்குதா? ஒரு சரீரத்தில் உள்ள அவயவங்களைப் போல, ஒரு குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளைப் போல, உறுப்பினர்களைப் போல உறவு கொண்டு வாழ்கிறோமா? அப்படி ஒரு கட்டிடத்தில் உள்ள கற்கள் ஜீவனுள்ள கற்களாக எப்படி மாளிகையாக எழும்புகிறதோ அதே மாதிரி நம்முடைய செயற்பாடுகள் இருக்கிறதா?
ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற அநேகராகிய நாம் ஒன்றாயிருக்க கட்டளையிடப்பட்டிருக்கிறது போல நாம் வாழ்கிறோம். குறைவுகள் உண்டு. ஆனால் இவைகள் எதை நமக்கு போதிக்கிறது? நம்ம காலையில் கேட்ட மாதிரி இவைகளெல்லாம் நம்மை நிறைவுக்கு நேராக, பரிபூர்ணத்திற்கு நேராக, அந்த அதாவது என்ன சவுண்டு டாக்டரின், ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறத்தக்கதாக நம்மை நடத்தி செல்லக்கூடியதாக அமைய வேண்டும். It may not be possible to see a perfect fellowship now in the church now, but at least we have to make concerted effort to move towards the true understanding of what fellowship is according to New Testament. புதிய ஏற்பாட்டிலே ஐக்கியம் என்று எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை, அந்த கருத்தை புரிந்து கொண்டு அதை செயலாற்றுவதற்கு குறைவுகளையெல்லாம் நினைத்து நிறைவுகளைப் போல் நம்ம என்ன செய்யணும்? ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக முன்னேறி செல்ல வேண்டும். தேர்ட், அதாவது அவுட்வேர்ட், அப்வேர்டு வர்ஷிப், இன்வேர்டு ஃபெல்லோஷிப், அவுட்வேர்டு எவாஞ்சலிசம், நற்செய்தி அறிவித்தல். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது நினைச்சேன். அதாவது திருமறையில் நாம் காண்கிற ஆண்டவர் மற்றவர்களுக்கு தான் பெற்ற காரியங்களை, இன்பத்தை அறிவிக்கும்படியாக அனுப்புகின்ற ஒரு கடவுள். The God of the Bible is a sending God. Mission is the activity of God which is derived from the very nature of God. As someone has said, 2/3 of the word God is missionary. God, 3 வார்த்தை 3 எழுத்தானே இருக்குது. அதில் 2/3 2 எடுத்து பாருங்க. GO என்னது? கோ, போ. அவன் அது அனுப்புகின்ற ஒரு கடவுளைத்தான் நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். ஒவ்வொன்றா பழைய ஏற்பாட்டில் கடவுள் தீர்க்கதரிசிகளை, அவரால் அழைக்கப்பட்டவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய குமாரனையே நமக்காக அனுப்பி மீட்பை சம்பாதித்து தந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி மீட்பை தந்த இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டிருக்கிறார், உலகம் எங்கும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். மத்தேயு 28, 19, 20, மார்க்கு 16, 15 உலகம் முழுவதும் செல்லுங்கள் என்று. அப்போஸ்தலர் 1:8 You will receive power when the Holy Spirit comes upon you. Then you will be my witnesses in Jerusalem, in all Judea, Samaria and uttermost parts of the world. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13:1-3 பவுலையும் பர்னபாவையும் சுவிசேஷ பிரசங்கத்திற்காக பிரத்யேகப்படுத்தி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். 1வது மிஷனரி ஜேர்னின்னு படிப்போம் நாங்கள். அதாவது 1வது மிஷனரி பயணம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 1 கொரிந்தியர் 9:6 சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ரோமர் 1:14-15 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். I am a debtor to preach the gospel both
to the Jews, Gentiles and all the barbarians. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல, யூதருக்கும் கிரேக்கருக்கும் மற்ற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல நான் கடனாளியாக இருக்கிறேன். I'm indebted to preach the gospel to all. அப்போ தீமோத்தேயு கட்டளை போடுற போது சொல்றாரு, சுவிசேஷகனுடைய வேலையை செய். மத்திய 2 தீமோத்தேயு 4:2-5 வாசித்து பாருங்க, அதில் எல்லாம் இருக்கிறது. சுவிசேஷனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும் என்றால். அப்போ அடுத்து என்ன பார்க்குறோம்டா, ரோமர் 10 இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் நினைச்சணும், போகணும். போகாமல் இருந்தால் அறிவிக்க முடியாது. யாராவது போக வேண்டும். கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ நாம் அவருடைய திருச்சபையாக அவுட்வேர்டு பர்பஸை நிறைவேற்றுவதற்கு வெளியே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் கேள்விப்படுவார்கள். கேள்விப்பட்டால் தான் விசுவாசிப்பார்கள். விசுவாசித்தால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டால்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். நம்மை போன்று ஆலயங்களாக மாறுவார்கள். அவர்களும் இந்த உலகத்திலே சென்று மற்றவர்களை அவிதமாக மாற்றுவார்கள். அந்த பணியை திருச்சபை செய்ய வேண்டும். திருச்சபை, the purpose of the church as the transformed new community, we have to fulfill this purpose. நமக்கெல்லாம் ஆரம்ப காலங்களில் நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. அப்படிதான் நம்ம மூதாதையர்களெல்லாம் பார்க்கும்போது கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் ஓடி 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 உட்கரந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லு மந்திரமே தடா நட்ட கல்லு மோசிமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமா. கடவுளை நம்மே சுமந்து கொண்டு திரிந்தோம். கடவுளை நாம் கழுவினோம். கடவுளுக்கு நாம் உடுத்து வித்து அவர்களை நிர்வாணத்தை மறைத்தோம். தங்க கிரீடம் அணிந்தவளே என்று சொல்லுகிறோம். நாம் உடுக்காவிட்டால் அவர்கள் நிர்வாணம். நாம் வருஷத்துக்கு ஒரு முறை சப்பரத்தில் வச்சு என்ன தேரில் வச்சு இழுத்துட்டு கடவுளை என்ன செய்யறோம்? காட்டுறோம். ஊரில் பைபிள் சொல்லுது, அவர் நம்மை சுமக்கிறார். அவர் நம்மை சுமக்கிறார். அதை சுமத்துட்டு போகிற முன்னால் பெயிண்ட் அடித்து கழுவி சுத்தகரித்து 1 வருஷம் ஃபுல்லாக காக்கா பட்சிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? அசுத்தம் பண்ணியிருக்கோம் தெய்வத்தை. அதை கழுவணும், கழுவிட்டு போகணும் 1 வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம தான் நல்ல 1 வருஷத்துக்கு ஒரு துணை எடுத்து வச்சுட்டு அப்படி கொடுத்துக்கிட்டு ஒரு கிரீடத்தையும் வச்சுக்கிட்டு முன்ன நின்றுக்கிட்டு தங்க கிரீடம் அணிந்தவளே தாயே கருமாரி அந்தவனே இந்தவனே சொல்லி ஆராதித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் என்னுடைய அம்மாவினுடைய சகோதரர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இதே நிலைமையில்தான் இருக்கிறார்கள். என்னுடைய மாமாவுடைய மகத்தால் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை நாம் தேவனால் கழுவப்பட்டு சுமக்கப்பட்டு நீதியின் வஸ்திரத்தை தரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்னார். The church should continue to do the evangelistic work, preach the gospel until his glorious return. Glorious return. 4வது, outward to all the needy. All the needy. Outward வெளியே செய்யப்படுகிறது. ஆனால் தேவையுள்ள எல்லாருக்கும், விசுவாச குடும்பங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டு த நீடி. திருச்சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிதானே? பசித்தவர்களுக்கு அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்க. அதாவது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பசி உள்ளவர்களுக்கு உணவளித்தார். அதாவது he was moved with compassion and performed wonders
அண்ட் மிரக்கிள்ஸ்னு பார்க்குறோம். நம்ம 5000 பேருக்கு அதிகமானவர்கள் பசியோடு இருக்கும்போது வழியிலே சோர்ந்து போவார்களே என்று உணவளித்து பசியாற்றி அனுப்புகின்ற ஒரு ஆண்டவர். சகலவிதமான நோயாளிகளையும் மாலை நேரத்தில் அவரிடத்தில் கொண்டு வந்த போது மனதுருகி எல்லோருக்கும் சுகமளிக்கிறதான ஒரு கடவுள், குறைவை நிறைவாக்குகிற ஒரு கடவுள். கானா ஒரு கல்யாண வீட்டில் நிந்தை வரும், ரிப்ரோச், டிஸ்கிரேஸ், ஊரெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு போனேன், என்ன இல்லை, ஒயின் தீந்து போச்சின்னு சொல்லுவாங்க. அங்குள்ள குறைவை நிறைவாக்குகிற ஒரு கர்த்தர் என்று பார்க்கிறோம். சமூகம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்களை, the people who considered others as no people were considered by Jesus Christ as people. இவ் மனுஷன் இல்லை என்று கூட நினைத்தவர்களை, தொழுநோயாளிகளை எல்லாம் மனுஷன் நினைச்சாங்களா? There were no people in those days in that society where Jesus Christ was living. அவர்களை கூட்ட கரம் நீட்டி தொட்டு குணப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கண் தெரியாதவர்களுக்கு கூட கண் பார்வை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக நாம் பார்க்கிறோம். நல்ல சமாரியாவின் ஓமையை சொல்லி, நீயும் போய் மற்றவர்களுக்கு நற்காரியங்களை செய், நல்ல காரியம் செய், உதவி செய், அவர்களும் நம்மை போல சமுதாயத்திலே உயர்ந்து வரத்தக்கதான தொண்டுகளை ஆற்றுங்கள் என்று சொன்னவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு முன்னால் வந்து என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தார்களா எல்லா மிஷினரிகள்? தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள், எல்லா இடமும் உலகத்தில் எங்கே போனாலும் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? சமுதாயம் முன்னேறி வாழ்க்கைப்பட்டிருக்கிறதான ஒரு நகரத்தையோ ஒரு கிராமத்தையோ சுற்றி பார்த்தால் நிச்சயமாக அங்கே ஒரு மிஷினருடைய கல்லறை. You consider a city or town or a village which is developed and search around, you will certainly see a tomb of a missionary there. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தொழிற்கூடங்கள், மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள், மருத்துவ உதவிகள், ஆர்ஃபனேஜஸ், அனாதை இல்லங்கள், இன்னும் எத்தனையோ ஸ்கூல்ஸ் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன், மென்டலி ரிட்டார்டட் ஹோம், தொழுநோயாளிகளுக்கு லெப்ரசி ஹோம்ஸ், எத்தனை நல்ல காரியங்களை செய்து அந்த கிறிஸ்துவினுடைய இந்த மாதிரியை பின்பற்றி கட்டளையை தங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு சமுதாய பணி செய்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இவர்கள் இல்லாதிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். இன்றைக்கும் அநேகர் சபைகள் மூலமாக உதவிகள் செய்கிறார்கள். அவர்கள் என்னை காப்பாற்றினது இவர், அவனை காப்பாற்றினது இவர், எனக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்தவர் இவர், என்னை பைபிள் காலேஜில் கொண்டு விட்டது இவர், எனக்கு டிக்ஷனரி வாங்கி தந்தவர். சொல்லத்தக்கதானவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் நானும் சின்ன காரியங்களை அநேகருக்கு பைபிள் காலேஜில் எனக்கு நான் என்னுடைய மாணவர்களுக்கு முடிந்த காலங்களிலே எந்த அளவு நான் செய்திருக்கிறேன். நாம் செய்கிறோமா? குறைபட்டவர்களாக இருக்கிறோமா? ஒரு பாட்டு உண்டு.
எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அதுக்கப்புறமா தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இதோட முடிஞ்சு போகிறதில்ல, இன்னொரு சின்ன பாயிண்ட் இருக்குது, டைம் இருக்கிறதுனால. சரியா? சரி. இதில் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றும் நற்பணி செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரியா? தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பா அழைத்திடுவோம். குறித்தாயே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியிட்டோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். புசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரே நான் உயர்த்திடுவோம். பொறுக்கவும் நான் கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். எல்லா தேச மது சிரோமணிகளை விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட. தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சொந்தப்பி நடப்போரை சற்று வழிக்குள் விட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்ந்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கடைசி அடி ஒரு கவலை பாடும். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் விட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை வழிக்குள் விட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்ந்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம்.
உண்மையான ஆலயம். இந்த ஆலயத்தின் பணிகள், முதலாவது ஆராதனை, ரெண்டாவது ஐக்கியம், மூன்றாவது எவாஞ்சலிசம், நான்காவது நற்பணி. இதெல்லாம் கட்டளையப்பட்டிருக்கிறது, நம்ம நிறைவேற்றுகிறோம். Is there any reward when we fulfill so faithfully? Of course, there are many a reward, both on earth and also in heaven. அநேக ஆசீர்வாதங்கள். உண்மையாகவே இந்த ஊழியங்களை கிறிஸ்துவின் ஆலயமாக நான் நிறைவேற்றினால் நமக்கு வாக்கரில் பட்டிருக்கிறது. முதலாவது, பாவ சாப பயங்கள் நீக்கப்பட்டு தேவ சமாதானத்தோடு இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாக ஆலயங்களாக வாழ்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ரெண்டாவது, அவருடைய பிரசன்னம் இந்த உலக பயணம் முழுவதும் நம்மோடு இருக்கும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். அவர் நம்மோடு இருக்கிற போது பயமே இல்லை. என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் நிறைவேற்றுங்கள். சும்மா அனுப்பலையா. இந்த உலக வாழ்க்கையிலே பணிகளை செய்கிற போது கடைசி பரியந்தம் அவர் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது, அவருக்காக ஓடுகின்ற கால்களுக்கும் கூடுகின்ற கரங்களுக்கும் ஏங்கி தவிக்கின்றதான தொண்டர்களாகிய நமக்கும் ஓங்கி ஒலிக்கின்ற சுவிசேஷத்தை பிரசங்கத்தை ஓங்கி ஒலிக்கின்ற தொண்டைகளுக்கும் புது பலன் அவர் தருகிறார். ஏசாயா 40:31 இருக்குதா இல்லையா? புது பலன் தருகிறார். இறுதியிலே நாம் மரிக்கிற போது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்றதான வெற்றி முழக்கத்தோடு சத்துருவையும் மரணத்தையும் வென்று இந்த வாழ்வை முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்கு தருகிறார். நித்தியத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டா? ஆம் உண்டு, ஆம் உண்டு. முதலாவது அந்த வரவேற்பை பாருங்க. வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானதற்கு முன்பே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்தியத்திலே பிரவேசியுங்கள். அவரோடு அவருடைய பிள்ளைகளோடு வாழ்கிற ஒரு பாக்கியம். அங்கு போய் கிரீடம், வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில்னு பாடுறேன்ல, ஜீவ கிரீடம், கிரவுன் ஆஃப் லைஃப், நீதியின் கிரீடம், கிரவுன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், மகிமையின் கிரீடம், கிரவுன் ஆஃப் க்ளோரி, அவருடைய கரத்தால் பெற்றுக்கொண்டு ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போல நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற ஒரு பாக்கியம். நித்திய காலமாக அவரோடு கூட வாழுகிறதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். தானியேல் 12:3 அதான் பார்க்கிறோம். ஒளியைப் போல ஒரு பிரகாசம், நட்சத்திரத்தை போல பிரகாசித்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம் மறுமையிலே உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற போது ஆண்டவர் நமக்கு தருகிறார். பாட்டு பாடுறோம்ல, அது மாதிரி. அதாவது the reason I live is to
worship you. முதலாவது worship. When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround become shadows in the light of you, when I found the joy of reaching your heart, when my heart becomes enthroned in your love, when all things that surround become shadows in the light of you, I worship you, I worship you. The reason I live is to worship you. ரெண்டாவது சுவிசேஷ பணி, மூன்றாவது ரெண்டாவது ஐக்கியம், மூன்றாவது சுவிசேஷ பணி, நான்காவது நற்கிரியைகள் செய்து இந்த உலகத்திலே அவருடைய ஆலயங்களாக வாழ்ந்து அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவ்விதமான ஆசீர்வாதங்களை தந்து இந்த உலகத்திலே உள்ள ஆசீர்வாதங்களை மறுமையில் உள்ள ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து நடத்துவாராக. ஆமென்.